அன்பான மகர ராசி நேயர்களே, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை, அதாவது ஆவணி மாதம் 16ஆம் தேதி முதல் ஐப்பசி 14 வரை 61 நாட்கள் சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய 3 ராசிகளிலே கடந்து வருகிறார் சூரிய பகவான். புகழை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பகை இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட அந்த பகை பெற்றவன் 8, 9, 10ஆம் இடத்துல பயணம் செய்கிறார். 8, 9, 10 இந்த ஐப்பசி மாசம் நமக்கு டாப் 10ல நம்ம இருக்கிறோம். டாப் 10ல நம்ம இருக்கிறோம் ஐப்பசி மாசம். ஆனா அதே இந்த ஆவணி புரட்டாசி என்னன்னா, யாராவது ஏதாவது சொல்லிடுவானோன்ற பயத்துல வண்டி ஓட்டணும். இதுக்கு எப்படி பணத்தை சேர்க்கறதுன்னு பணப்பிரச்சனைகள் ஏற்படும். எப்படி நம்ம இந்த பணத்தை நம்ம ஹேண்டில் பண்றது, ஒருத்தனுக்கு கொடுத்த வாக்கை எப்படி காப்பாத்துறது, ஏன்டா இவனுக்கு வாக்கு கொடுத்தோம் அப்படின்னு திங்க் பண்ண வேண்டிய நேரம். முக்கியமா குடும்ப உறுப்பினர்களை சந்தோஷப்படுத்துறது பெரிய கஷ்டமா இருக்கும். நான் வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? பணம் தான், பொருளாதாரம் தான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க என்னைக்காவது இல்லைன்னு யார்ட்டையாவது சொல்லி பாருங்க, அன்னைக்கு தெரியும் உலகத்தோட உண்மையான சுரூபம். உங்களை எல்லாரும் என்ன பேஸ் பண்றாங்க? பணத்தை பேஸ் பண்ணி பாக்குறாங்க. ஒரு நாள் என்கிட்ட அது இல்லைன்னு சொல்லி பாருங்க, பணம் உனக்கு கொடுக்க முடியாதுப்பா. குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசுங்க, பணம் என்கிட்ட இல்லை, என்னால சம்பாதிக்க முடியாது, எனக்கு வயசாயிடுச்சு, உடம்பு முடியல, எப்படி வேணாலும் பேசி பாருங்க. இன்னைக்கு ரெஸ்ட் இன்னும் திட்டுன்னு இருக்காது. ஒண்ணு சில பேர் மனசுல திட்டுவான், சில பேர் செய்கையில திட்டுவான், சில பேர் முகத்தை சுழிச்சுட்டு போயிடுவான். அப்ப உலகத்துடைய தன்மையை அழகாக புரிந்துக்கலாம் மகர ராசிக்காரர்களே. அப்ப நம்ம ஓடின ஓட்டம் எதுக்கு? அப்ப அவங்க மனசுக்காக ஓடணும், அது இல்லையா? அப்ப அவங்க சந்தோஷத்துக்காக நம்ம ஓடி இருக்கிறோம். அவங்க சந்தோஷம் எதுல இருந்திருக்கு? நம்ம சம்பாதிச்ச பணத்துல இருந்திருக்கு. அப்ப இந்த காலகட்டத்துல பண தடுமாற்றம் ஏற்பட போகுது. அப்ப போய் நாம படுற கவலைக்கு அவங்க நமக்கு தோல் கொடுக்கணும். கொடுக்க மாட்டேன்னு கதறினாங்கன்னா என்ன பண்றது? ஒதுங்குனாங்கன்னா என்ன பண்றது? இதுதான் முக்கியமான நேரம். ஏன்னா 8, 9, 10ல சஞ்சாரம் பண்ணும் பொழுது பொதுவா பாத்தீங்கன்னா நீங்க தேவையில்லாத கவலைக்குள் நீங்க செல்லக்கூடாது. யாரா இருந்தாலும் ஓப்பனா நீங்க எதுவா இருந்தாலும் சரி, என்ன அப்டேட் அதை எல்லாத்தையும் கொடுங்க. அவங்க மனசு கஷ்டப்பட்டுடுமேனு ஒரு பதில் சொல்லாதீங்க, அப்புறம் நீங்க கஷ்டப்படுவீங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அச்சம், நம்ம சரீரத்தை பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இந்த காலகட்டத்துல. இப்படி எல்லாம் இருந்தோம்னா நமக்கு லட்சுமி கடாட்சம் ஏற்படும். ஏன்னா பணத்தை மேக்சிமம் நம்ம எங்க கஷ்டப்படுறோம்னா, முன்னாடி கொடுக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு போராடும் போதுதான் கஷ்டம். இப்ப வாக்குறுதியை கொடுக்கலன்னா பணம் உங்களுக்கு தேவையான பணம் கிடைச்சிடும். லட்சுமி கரம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவா, அந்த அம்பாள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா, மனசுல திடத்தை கொடுப்பா, வயோதிக காலத்திலையும் மனதிடத்தை அம்பாள் கொடுப்பா. இதான் மகர ராசிக்காரர்களே உங்களுக்குள்ள நல்ல நேரம். ஆனா அதே ஒரு வாக்கை கொடுத்துட்டீங்கன்னா நிம்மதி இல்லாம நீங்க தவிக்கணும். ஒரு வாக்கை கொடுத்துட்டா நிம்மதி இல்லாம தவிக்கணும். அந்த வாக்கை நிறைவேற்றணுமேனு நாம உழைக்கணும். அந்த வாக்கு வாங்கிக்கிட்டவே நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பான், வருத்தமா இருக்கும். ஆறுதல் வார்த்தைகள் கூட கிடைக்காது. இதுல ரொம்ப முக்கியமா சொல்றேன், தன லாபம் ஏற்படும், லக்ஷ்மி கரம் கொடுப்பாள். வாக்குறுதிகளை மட்டும் கொடுக்க கூடாது, அதுதான் முக்கியம். அதே நேரத்துல ஜெயம் லாபம் ஏற்படுவதற்கு ஜெயதேவி துர்கா பரமேஸ்வரியை அதிகமா வழிபாடு பண்ணணும் மகர ராசிக்காரர் இந்த காலகட்டத்துல. அப்ப இந்த துர்கா பரமேஸ்வரி உங்களுக்கு அனுகிரகத்தை கண்டிப்பா கொடுக்காரு. ஏன்னா 10ஆம் வீட்டுக்கு வருவார் ஐப்பசி மாசம் இந்த சூரியன். ஐப்பசியில டெஃபினெட்லி காரிய சித்தி சுகம். எல்லாரும் இரும்புவான், நம்ம மட்டும் இரும்ப வேணாம். எல்லாரும் ஒரு பிரச்சனைக்குள்ள போய் சிக்குவான், நம்ம மட்டும் பிரச்சனைக்குள்ள சிக்க மாட்டோம். இதுதான் மகரத்துக்கு கிடைச்ச தனி பெரும் சலுகை. ஏன்னா மகர ராசிக்காரர்கள் முன்னாடியே முன்னெச்சரிக்கைக்குள்ள போயிடுவீங்க.
மிளகு நிறைய சாப்பிடுங்க. தொண்டை சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் ஏற்படலாம், த்ரோட் இன்ஃபெக்ஷன், இது வராம இருக்க மிளகு சாப்பிடுங்க. இது கண்டிப்பா. அது மாதிரி உங்க வீட்டுல இருந்து எங்க வெளியில போனாலும் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துன்னு போயிடுங்க. நீங்க ஃபுட்டு, வாட்டர் இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்துல. அதுவும் புரட்டாசி மாசத்துல முக்கியமா திருப்பதி எல்லாம் போறீங்க, இல்ல எங்கேயாவது ஸ்தலங்களுக்கு போனாலும், இல்ல வெளியில போனாலும் தண்ணி உங்க வீட்டு தண்ணியா இருக்கணும், உங்க வீட்டு சாப்பாடா இருக்கணும். இதுல முக்கியத்துவம் நீங்க கொடுத்துதான் ஆகணும். அப்பதான் நமக்கு எதிர்காலத்தை ரொம்ப சிறப்பாக்க முடியும். மகர ராசி நேயர்களே, இந்த காலகட்டத்துல கொடுக்கல் வாங்கல் திருப்தியாக இருக்கும். ஆனா கொடுத்து வாங்கும் போது அதுல பகையை சம்பாதிக்கணும், நல்லா கவனிச்சுக்குங்க. அதே நேரத்துல பகை வறுமை நினைச்சுக்கிட்டு வாங்குறத பிறகு வாங்கிக்கலாம்னு நினைச்சிடாதீங்க. பகை பத்தி கவலைப்பட வேண்டாம், தைரியமா வாங்குங்க. இதுதான் மகிழ்ச்சியான நேரம், அப்பதான் மகிழ்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி இந்த 61 நாட்கள் கழிச்சு உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை வரும். இந்த 61 நாட்கள்ல மழைக்கான அறிகுறிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுல முக்கியமா மழையினால் நமக்கு பாதிக்க கூடாதுன்னு வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, வீட்டுல கரையான் வரக்கூடாது, எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எப்படி இருக்கு, இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் பார்த்து வச்சுக்கிங்க. ஏன்னா 61 நாட்கள் கழிச்சு வரக்கூடிய சில இயற்கை உபாதைகளை, இயற்கை விஷயங்களை நாம சந்திக்க வேண்டிய கட்டாயம். அதனால அதற்கு முன்னெச்சரிக்கையாக பேட்டரி உங்க வீட்டுல இருக்கா, கரண்ட் போயிட்டுனா என்ன பண்றது, மழை வந்துட்டுனா என்ன பண்றது, தண்ணி வீட்டுக்குள்ள வந்துட்டா என்ன பண்றது, மாடி ஒழுவுனா என்ன பண்றது, திருநெல்வேலியா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், கடலூரா இருக்கட்டும், எந்த ஊரா இருக்கட்டும் சார், எந்த இடமாக இருக்கட்டும், நம்ம வீட்டுல தண்ணி வரும்ல, தண்ணி வந்தா என்ன பண்றது, இது அவேர்னஸ் மகர ராசிக்காரர்கள் கொண்டு வரணும். இது முன்னெச்சரிக்கையாக நீங்க இருக்கணும். இந்த பிளான் போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ், மன உளைச்சல் இல்லாத நாட்களை நீங்கள் பார்க்க முடியும். இதற்கு நீங்க செய்ய வேண்டியது தெய்வ வழிபாடு. தெய்வத்தை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. கால பைரவரும் துர்கா பரமேஸ்வரியும் மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுப்பாங்க. வாழ்த்துக்கள் மகர ராசி நேயர்களே, நல்லதே நடக்கும்.